ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சார் என்றைக்குமே. ஆனால் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் வளர்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்கேன், நீ வளர்கிறதுக்கு நான் தான் காரணமாக இருக்கேன். அப்படி தான் ரெண்டு பேரும். அது எப்படின்னா, உன் படம் இப்படி ஓடிச்சா அடுத்தது இதை விட பெருசாக கொடுக்கணும்னு இவர் உழைக்கிறது. அது பேர் போட்டி, பொறாமல் கிடையாது. இந்த விஷயத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா சார்? அதான் நான் சொல்கிறேன்னே, என்னாலின்னு சொன்னார் டைட்டில் சொல்லிட்டு, கமல் சார்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மலாம் புரிஞ்சு வச்சிருக்கிறத அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. சந்திரமுகி ஷூட்டிங்க்கு ஓப்பனிங் டேக்கு என்ன கூப்பிட்றாரு, வந்து பாருங்கன்னு. பூஜைக்கெல்லாம் நான் போயிட்டேன், ஷூட்டிங்க்கு வந்து கூப்பிட்றாரு. கெட்டப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேட்டார். ஆமாம், அது என்னமோ காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்து பூஜை போட்டிங்களே, ஏதோ ஷூட்டிங் போக போகிறீங்களா, அது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னாரு. அது நான் வந்து சார் இல்லை இந்த மாதிரி ஒரு அப்போ வந்து ஒரு மாதிரி அந்த ஃபெமினைன் கேரக்டர் இது சார். நீங்கள் இதை கூட உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்து மதனான்னு டைட்டில் வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் பேசவே இல்லை சார். அப்படி சிகரெட் பிடிச்சி நம்ம எத்தனை கதை தேடணும். ஜகுபாய் கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன், அப்போது மதனான்னு டைட்டில் வைக்கும்போது கமல் சார் இதை ஒத்துக்க மாட்டார், ஆனால் அவர் ஒத்துக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் பண்ணுறேன்னு சொன்னல. அப்போவே இது ஏன் என்கிட்ட சொல்லன்னு அப்போ கேட்குறாரு. நான் அஜித் வச்சு எனக்கே மறந்து போச்சு சார். நிறைய கதைகள் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கோம். இது வந்து அவர் சொன்னது வந்து இது அவர் சொன்னதுக்கு ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க சார், அது எனக்கு ஞாபகம் வரல சார், அது அஜித் தான் பண்ணணும்னு எழுதியிருக்குன்னு நான். அது அவருடைய கெரியரில் முக்கியமான. ஆமாம். ஸோ அஜித்தை வச்சு பூஜை போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் சீன்ஸ் எல்லாம் புதுசாக சொல்ல மாட்டார், அதிலெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டார். நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஒப்பீனியன் மட்டும் சார். கமல் சாருக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல ரஜினி சார் தான் சார் நம்பர் 1. அவர் சொல்றாரு சார் கிளியரா. அவர் தானே கரெக்டாக சொல்ல முடியும். இல்ல அது சொல்றாரு. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சார் என்றைக்குமே. ஆனால் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் வளர்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்கேன், நீ வளர்கிறதுக்கு நான் தான் காரணமாக இருக்கேன். அப்படி தான் ரெண்டு பேரும். அது எப்படின்னா, உன் படம் இப்படி ஓடிச்சா அடுத்தது இதை விட பெருசாக கொடுக்கணும்னு இவர் உழைக்கிறது. அது பேர் போட்டி, பொறாமல் கிடையாது. இந்த விஷயத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா சார்? அதான் நான் சொல்கிறேன்னே, என்னாலின்னு சொன்னார் டைட்டில் சொல்லிட்டு, கமல் சார்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மலாம் புரிஞ்சு வச்சிருக்கிறத அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. சந்திரமுகி ஷூட்டிங்க்கு ஓப்பனிங் டேக்கு என்ன கூப்பிட்றாரு, வந்து பாருங்கன்னு. பூஜைக்கெல்லாம் நான் போயிட்டேன், ஷூட்டிங்க்கு வந்து கூப்பிட்றாரு. கெட்டப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேட்டார். ஆமாம், அது என்னமோ ஒரு காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்து பூஜை போட்டிங்களே, ஏதோ ஷூட்டிங் போக போகிறீங்களா, அது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னாரு. அது நான் வந்து சார் இல்லை இந்த மாதிரி ஒரு அப்போ வந்து ஒரு மாதிரி அந்த ஃபெமினைன் கேரக்டர் இது சார். நீங்கள் இதை கூட உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்து மதனான்னு டைட்டில் வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் பேசவே இல்லை சார். அப்படி சிகரெட் பிடிச்சி நம்ம எத்தனை கதை தேடணும். ஜகுபாய் கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன், அப்போது மதனான்னு டைட்டில் வைக்கும்போது கமல் சார் இதை ஒத்துக்க மாட்டார், ஆனால் அவர் ஒத்துக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் பண்ணுறேன்னு சொன்னல. அப்போவே இது ஏன் என்கிட்ட சொல்லன்னு அப்போ கேட்குறாரு. நான் அஜித் வச்சு எனக்கே மறந்து போச்சு சார். நிறைய கதைகள் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கோம். இது வந்து அவர் சொன்னது வந்து இது அவர் சொன்னதுக்கு ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க சார், அது எனக்கு ஞாபகம் வரல சார், அது அஜித் தான் பண்ணணும்னு எழுதியிருக்குன்னு நான். அது அவருடைய கெரியரில் முக்கியமான. ஆமாம். ஸோ அஜித்தை வச்சு பூஜை போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் சீன்ஸ் எல்லாம் புதுசாக சொல்ல மாட்டார், அதிலெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டார். நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஒப்பீனியன் மட்டும் சார். கமல் சாருக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல ரஜினி சார் தான் சார் நம்பர் 1. அவர் சொல்றாரு சார் கிளியரா. அவர் தானே கரெக்டாக சொல்ல முடியும். இல்ல அது சொல்றாரு. Behind Notes Gopinath's Roundtable celebrating Kamal Haasan. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.